அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து தெளிவோம். 1790ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 1ஆம் நாள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் திருநெல்வேலி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளும் இருந்தன. பிறகு 1986ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2019இல் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. திருநெல்வேலி ஆற்றின் மேற்கு கரையில் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. அதாவது தாமிரபரணி ஆற்றில் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. ரொம்ப முக்கியங்க. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ இரட்டை நகரங்கள் எது? திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக எண்ணிக்கையில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். அப்போ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது? பாளையங்கோட்டை. இரட்டை நகரங்கள் எது? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் எது அமைந்துள்ளது? திருநெல்வேலி. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் எது அமைந்துள்ளது? பாளையங்கோட்டை. பாருங்கள், இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வருது. இதை நல்லா பார்த்துக்குங்க. இது முக்கியங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.